அதிமுக கூட்டணி வேண்டாம், பாஜக கூட்டணிக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு முடிவை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கீங்களே, என்ன காரணம்? ஏன் பாஜகவுடைய கூட்டணி? கட்சியினுடைய செயற்குழுவிலே மூத்த தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், அணிகளுடைய தலைவர்கள் என்று எல்லோருடனும் கலந்து பேசினேன். அதற்கு பிறகு கடந்த 10 நாட்களாக 1000 பேருக்கு மேல் தொலைபேசியிலே நான் பேசியிருக்கேன். இது பாராளுமன்ற தேர்தல். நாட்டினுடைய பொருளாதார உயர்வும் பாதுகாப்பும் முக்கியம். அதனை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். பெருந்தலைவர், மக்கள் தலைவர் ஆசியோடு வளமான தமிழகம், வலிமையான பாரதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து அதன் அடிப்படையிலே 10 ஆண்டு காலமாக இந்தியா மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலான ஆட்சியை 2வது முறையாக மீண்டும் நாங்கள் ஆதரிக்கிறோம். இது புதிதல்ல. இப்போ கடந்த தேர்தலில் மாநிலங்களவை உறுப்பினர் கூட உங்களுக்கு அதிமுகவில் இருந்து தான் வழங்கியிருந்தாங்க. இருந்த போதிலும் அதிமுக வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கா? தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிடமும் எங்களுக்கு தொகுதி வேண்டும் அப்படிங்கிறது மாநிலங்களவை, மக்களவை இரண்டும் கலந்துமே. அந்த வகையிலே சென்ற தேர்தலிலே தமாக, அதிமுக, பாஜக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணிகளோடு தாமதமாக சென்றது நிஜமே. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அத்தகைய நிலையிலே அதிமுக எங்களுக்கு ஒரு தொகுதியை நன்றியோடு கொடுத்தது. மீண்டும் பாராளுமன்றத்திலே மேலவை பதவி கொடுக்கப்படும் என்று கூறினார்கள். கூறியதை அவர்கள் முறையே சரியே செய்தார்கள் என்பதை நன்றியோடு குறிப்பிட விரும்புகிறேன். நன்றியோடு குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்த போதிலும் அதிமுகவுடைய கூட்டணிக்கு செல்லாததுக்கான பிரத்யேக காரணங்கள் எதாவது இருக்கா? இந்த நாட்டை ஆற்றுக்கொண்டு இருப்பது பாஜக, அதனுடைய தலைவர் மோடி. அதன் அடிப்படையிலேயே தேர்தல். அப்படி இருக்கும்போது வலிமையான பாரதம் என்ற ரீதியிலே எங்களுடைய முடிவு உறுதியாக இருக்கிறது. இப்போ பொதுவாக கட்சிகள் கூட்டணிக்கு இணையறதுக்கு முன்னாடியே தொகுதிகள் குறித்த ஒரு குறைந்தபட்சம் புரிந்துணர்வோடு இணைவாங்க அப்படின்றதான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் தொகுதிகள் எதுவுமே உறுதியாகாமல் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ இந்த கூட்டணி இணையறீங்க? நாடு முன்னேற வேண்டும், அதற்குண்டான சரியான தலைமை இருக்கிறது. அதில் எங்களுடைய பங்கு நல்ல பங்கு, வரவேற்கத்தக்க பங்கு. எனவே நம்பிக்கையோடு கூட்டணியிலே இருக்கிறோம். கூட்டணி வெற்றி பெற நிச்சயமாக முழு மனதோடு பணியாற்றுவோம். எண்ணிக்கை, இடங்களெல்லாம் வரும் நாட்களிலே கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு எல்லா கூட்டணி கட்சியோடும் பேசும்போது முக்கிய கட்சி தமாகவோடும் பாஜக பேசும். மூப்பனார் கடைசி வரைக்கும் பாஜகவை கடுமையாக எதிர்த்துட்டு இருந்தவர், அது உங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தபோதும் இப்போ நீங்கள் பாஜகவுடன் கை கோர்க்கிறது அப்படின்றது மூப்பனார் அவர்களுடைய எண்ணத்திலிருந்து டீவியேட் ஆகி போகிற மாதிரியான ஒரு சூழலாக இல்லையா? ஐயா மூப்பனார் அவர்கள் இறந்து 23 ஆண்டுகள் ஆகின்றது. ஐயா மூப்பனார் பெருந்தலைவர் காமராஜருடைய நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மையிலிருந்து நாங்கள் ஒரு துளி கூட மாறவில்லை. ஐயா மூப்பனார் இருந்தபோது அன்றைய அரசியல் காலகட்டம், மக்களுடைய எண்ணோட்டம் 23 வருடங்களிலே தொடர்ந்து 10 வருட காலம் இந்திய மக்களுடைய எண்ணோட்டம் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அதைத்தான் தமாக தேர்தலிலே 2019 சரி 24 சரி பிரதிபலித்திருக்கிறது. இது புதிய முடிவு அல்ல. மீண்டும் மத்திய அமைச்சராகிறார் அஜிகே வாசன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.